வணக்கம் என் நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. குரூப் 4ல ஜிகேவில் இந்த தலைப்புல கொஸ்டின் இல்லாம இருக்கவே இருக்காது. கடந்த 10 வருஷ கேள்விகள் நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தாலும் இந்த தலைப்புல ஒரு கொஸ்டின் ரெகுலரா கேட்பாங்க. ஏன்னா இதெல்லாம் உயிர் நாடிகள். ஒரு சில தலைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா உயிர் நாடிகள்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த தலைப்பெல்லாம் இல்லாத ஒரு கொஸ்டினே வெளி வராது. அந்த வரிசையில இன்னைக்கு ஒரு தலைப்பு எடுத்துட்டு வந்திருக்கேன். 10ஆம் வகுப்பு புதிய சமூக அறிவியல் புத்தகத்துல குடிமியல்ல 3வது யூனிட்டா மாநில அரசு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இந்த மாநில அரசுன்றது நம்ம சிலபஸ்ல இருக்கு. அதையும் நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த புது புக்ல இருக்கிற மாநில அரசு அந்த புத்தகத்துல இருந்து கடந்த 10 வருஷம் குரூப் 4 கொஸ்டினை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 10 வருஷம்னா 2014 நான் 2013ல இருந்தே இருந்திருக்கேன். 13ல இருந்து 24 வரைக்கும் 10 குரூப் 4 எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த 10 செட்டு கொஸ்டின்லையுமே மாநில அரசுல இருந்து மினிமம் ஒண்ணுங்க. ஒரு 2 எக்ஸாம்ல மட்டும் 2 கேள்வி கேட்டிருக்காங்க. மீதி எல்லா எக்ஸாம்லயுமே ஒரு கொஸ்டின் ரெகுலராகவே கேட்குறாங்க. இந்த 10 வருஷ கொஸ்டினையும் புது புக்கில் இருக்கிற புத்தகத்தில் இருக்கிற ஷார்ட் நோட்ஸ் முக்கியமான பகுதிகளை ஒரு ஷார்ட் நோட்ஸாகவும் இணைச்சி 18 பக்கத்துக்கு இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ எண்டில் சொல்லிடுறேன். ஃபுல்லாக பார்த்துங்க. நான் தெளிவாக என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ஒரு முறை பார்த்துருவோம். இங்கே பாருங்களேன், 13 குரூப் 4ல 1, 14 குரூப் 4ல 2, 16 குரூப் 4ல 1, 18 குரூப் 4ல 1, 19 குரூப் 4ல 1, 22 போன எக்ஸாமுக்கு முன் எக்ஸாம் 2 கேள்வி கேட்டாங்க. 24 குரூப் 4ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி விஏஓ எக்ஸாம் எடுத்துக்கிட்டா 13 குரூப் 13 விஏஓ, 14 விஏஓ, 16 விஏஓ 3 விஏஓ எக்ஸாம்லையும் தலா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால தான் சொன்னேன், கடந்த 10 வருஷத்துல எந்த கொஸ்டின் எடுத்தாலும் மாநில அரசுல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்லயும் கண்டிப்பா இந்த தலைப்புல இருந்து ஒரு கேள்வி உறுதி அப்படின்றதுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், புத்தகத்தில் இருக்கிறதாங்க முக்கியமான பகுதிகள் எல்லாமே ஷார்ட் நோட்ஸா ரெடி பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நிர்வாகத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநரை பத்தி சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியங்க. ஆளுநரை பத்தி அடிக்கடி கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டா குடியரசுத் தலைவர் இல்ல ஆளுநர், இவங்க 2 பேரை பத்தி ஒரு கேள்வி ரெகுலராகவே இருக்கும். ஆளுநரை பத்தி தெளிவா சொல்லியிருக்காங்க. அவருடைய நியமனம் இதுல பாருங்களேன், சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, 2018 குரூப் 4ல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, 2019 குரூப் 4ல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, 2014 குரூப் 4ல கேட்டிருக்காங்கன்னு அந்தந்த பர்டிகுலர் பத்திலேயே அந்த லைன்ல ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கேன். சரிங்களா? அது ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆளுநருடைய நியமனம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கான தகுதி கொடுத்துருப்பாங்க, அவருக்கான அதிகாரம் பணி கொடுத்துருப்பாங்க. அந்த அதிகாரத்தை பற்றி நிறைய டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒன்று விடாமல் தெளிவாக படிச்சுங்க. இது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அது பாருங்களேன், அதுக்கான டீட்டெயிலாக ஒரு 2-3 கொஸ்டின் மட்டும் படித்து காட்டுறேன். 2014 குரூப் 4ல கேட்டிருக்காங்க, ஆளுநரை நியமிப்பவர் யாரு அப்படின்னு. குடியரசுத் தலைவர் இருக்கும், இந்த நோட்ஸ்லேயே இருக்கும், படித்து பார்த்துங்க. அதுக்கடுத்தது 2013 விஏஓ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, மாநில சட்டசபையை கலைக்க இந்திய அரசியல் அமைப்பில் எந்த விதிப்படி மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விதி 356. இது பாருங்களா, இது இங்கே இருக்கும் பாருங்க, அதனால தான் அதை காமிக்கிறேன். ஸோ அவசர கால அதிகாரம்னு சொல்லிட்டு சட்டப்பிரிவு 356 பற்றி சொல்லியிருக்காங்க. இதுதான் கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ரைட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் முதலமைச்சரை நியமனம் செய்வர் யாரு அப்படின்னு 2022 குரூப் 8 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஆளுநர். ஸோ இதே மாதிரி இருக்குது. நீங்க பாருங்க, நீங்க படிக்கும் போது நோட்ஸ் படிச்சுட்டு இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா அட டம்மி பாபா அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்ததா முதலமைச்சரை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதை முதலமைச்சர் நியமனம், அவருடைய அதிகாரம், பணி இதெல்லாம் இருக்குது. பட் ஆளுநரை கம்பேர் பண்ணும்போது முதலமைச்சர் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் படிச்சு தான் ஆகணும். இந்த முதலமைச்சருக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா 2016 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் நியமிக்கிறார், அது மட்டும் தான் கரெக்டு, மீதிலாம் தப்பாக இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி இங்கே கூட பாருங்களேன், மேலே ஒரு கொஸ்டின் கூட வச்சுருப்பேன், அதையும் காமிச்சிடறேன் பாருங்க. இங்கே இருக்கு, இது பாருங்களா, இதில் இந்த இடத்துல இருக்குங்களே. 1 செகண்ட் அப்படியே காமிச்சிடறேன், உங்களுக்கு தெளிவாக புரியும். எங்கே பார்த்து இல்லை, சரி, எங்கே இதில் தான் நினைக்கிறேன். ஓகே, இதான் ஓகே, நான் குழப்பல. ரைட்டுங்க. அதுக்கு அடுத்தது வந்து அமைச்சரவை அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க.
இதையும் பார்த்துங்க. சரிங்களா? இதில் வந்து பாருங்களேன், 2022 குரூப் 4 எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநில சட்டமன்றத்தில் ஈரவை ஓரவைன்னு இருக்குல்ல, அதுக்கு ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. அதனால தான் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன். நான் அந்த கொஷின் படிக்கும் போது உங்களுக்கு புரியும். சரிங்களா? இதோ இருக்கு பாருங்க. இதில் என்னன்னா 2022 குரூப் 4ல கேட்டிருக்காங்க, தவறான இணையை கண்டறி அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா ஈரவை, தெலுங்கானா ஓரவை, பீகார் ஓரவை, ஆந்திர பிரதேசம் ஈரவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த இடத்துல எதெல்லாம் ஈரவை இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்க, ஈரவை சட்டமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா பீகார், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரவை சட்டமன்றம் இருக்குதுங்க. ஓகேவா? பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின்ல மகாராஷ்டிரா ஈரவை ஓகே, ஆனால் தெலுங்கானாவில் ஈரவை தான், பீகார்லேயும் ஈரவை தான். ஸோ இவங்க வந்து ஓரவைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரோம லெட்டர் 2, 3 தவறு. இங்கே பார்த்தீங்களா? ஸோ தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? டைரக்டாக தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த தலைப்பு பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே மற்றதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கேன். தெளிவாக எல்லாத்துக்குமே பாருங்கள், எங்கெங்கே முக்கியமாக இருக்குதோ அதெல்லாமே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த நோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் 15 பக்கம் தான் அடங்கும். சரிங்களா? ஸோ மீதெல்லாம் அங்கங்கே ப்ரூஃப் இருக்கிறதால 18 பக்கத்துக்கு போயிடுது. சரிங்களா? ரைட்டுங்க. அப்படி நான் ஃபைனலாக வந்துடுறேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இது 2022 குரூப் 4ல கேள்வி கேட்டுக்கிறதுலாம் இருக்குது. இதை பாருங்க. ஸோ 2 கொஸ்டின் ப்ரூஃப் காட்டினல, அதுக்காக எடுத்து வந்துருக்கேன். என்னன்னா இங்கே பாருங்களேன், 2024 குரூப் 4ல 113வது கொஸ்டினா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னா, கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர் நீதிமன்றங்கள் பெற்றுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம 3வது அலகுல மாநில அரசு தானே இருக்கு. நான் வச்சிருக்கிற புக்கில் 281வது பேஜ் நம்பர்ல இருக்குதுங்க. இது பார்த்தீங்களா? ஸோ அதில் முக்கியமாக அந்த பகுதி மட்டும் எடுத்திருக்கேன். எடுத்துக்காட்டாக பஞ்சாப், ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசங்கள், சண்டிகர் ஆகிய பகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு உயர் நீதிமன்றம் சண்டிகரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ இங்கே பாருங்க, ஆப்ஷனை பார்த்தா டெல்லி, கொல்கத்தா, கேரளா, தெலுங்கானா, பஞ்சாப், ஹரியானா. இது பார்த்தீங்களா? பஞ்சாப், ஹரியானா இங்கே தெளிவாக இருக்குது. ஸோ பஞ்சாப், ஹரியானா வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான உயர்நீதிமன்றம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். தெளிவாக புரியுதுங்களா? ஸோ அப்போது நமக்கு ஒரு விஷயம் இங்கே தெளிவாக தெரியுது. ஜிகே பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 75க்கு 75 இந்த மாதிரி செலக்ட் பண்ணி படிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஆனால் 75க்கு 40 கேள்விகள் தெளிவாக செலக்ட் பண்ண முடியும். ஓகேவா? இதில் நான் தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறேங்க. இந்த இன்ட்டு தெளிவாக புரிஞ்சுங்க. இதுதான் உங்களுக்கு சக்ஸஸ் பாயிண்ட் கொண்டு போகும். என்னன்னா, இப்போ 75 கொஸ்டின் கேட்குறாங்களா, இதில் வந்து 10லேருந்து 15 கொஸ்டின் கரண்ட் அஃபேரில் கேட்பாங்க. அப்போது நம்ம அது கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக யாராலையும் சொல்ல முடியாது. அதுலேயும் கொஞ்சம் ட்ரிக் இருக்குது, அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். அப்போ நான் ஒரு 15 கொஸ்டின் கேட்குறான்னு வச்சிங்களேன் கரண்ட் அஃபேர், அதில் நான் 75ல் 15 கழிச்சுங்க, 60 கொஸ்டின் தான் இப்போ புக்கிலேருந்து கேட்க போகிறாங்க. கரெக்டா? இந்த 60 கேள்வியில நம்ம செலக்ட் பண்ணி படிச்சா ஒரு 35லேருந்து 40 கொஸ்டின் தெளிவா இதுதான் இருக்குன்னு சொல்லிட முடியும். நல்லா யோசித்து பாருங்களேன். 60க்கு 40 கொஸ்டின் நம்மளால சொல்ல முடியும்னா 20 கொஸ்டின் தான் சொல்ல முடியாது. அதுலேயும் எய்தரார் இருக்கு. இதுவாது ஸ்ட்ராங்கா சொல்றேன். இப்போ மாநில அரசு நீங்க படிச்சிட்டீங்கன்னா ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம்ன்றதுக்கு கடந்த 10 வருஷம் கேள்வி காமிக்கிறேன். இதே சில தலைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா எய்தராக இருக்கும். இந்த யூனிட்லையும் இன்னொரு யூனிட்லையும் சேர்த்து படிச்சிங்கன்னா ஒரு கேள்வி வரும் அப்படின்னும் இருக்கும். அதெல்லாம் அந்த 20 கேள்வி இருக்கும். சரிங்களா? 35லேருந்து 40 கொஸ்டின் இதே மாதிரி ஸ்ட்ராங்காக இந்த யூனிட் படித்தா வரும்பா அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கு வந்து நீங்கள் கூடவே ட்ராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெளிவாக 1 by 1 உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி தெளிவாக ப்ரூஃப் கொடுக்குறேன். சரிங்களா? புரியுதா நான் சொல்கிறது? அதுக்கு உடனே நோட்ஸ் கொடுங்க, உடனே டெஸ்ட் வைங்க, உடனே அதை பண்ணுங்கன்னா எல்லாத்தையும் செய்ய முடியாது. இது ஒரு ப்ராசஸ், ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராசஸ். கரெக்டா? ஏன்னா இந்த யூனிட் 15 பக்கம் படித்தா ஒரு கேள்வி. இதுக்கு முன்னாடி வந்து இதே குடிமையல்ல யூனிட் 1ல இந்திய அரசியலமைப்பு எடுத்து கொடுத்தா 2 கொஸ்டின் கன்ஃபார்ம்னு சொன்னோம். ஒரு கொஸ்டின் பாக்ஸில், ஒரு கொஸ்டின் புக்கில் இருந்தது. அப்போ இப்போ நான் 2 யூனிட் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துட்டேன். 2 யூனிட்ல 3 கொஸ்டின் கன்ஃபார்ம்னு சொல்லியிருக்கேன். இதை விட வேற என்ன வேணும்? முதல்ல நோட்ஸ் கொடுப்போம். ஒரு 10 கொஸ்டின் வர மாதிரி நோட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம டெஸ்ட் வச்சுனா ரொம்ப ஈஸியாக நம்ம நினைக்கிற மாதிரியே அங்கே எக்ஸாம் இருக்கும். சரிங்களா? புரியுதுங்களா? சூப்பருங்க.
சரி, இந்த நோட்ஸ் எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறது? முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நம்ம ஜிகேல 1 by 1 கொடுத்துட்டு வரோம். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைபிள் பண்ணாதான் நான் போட்டோன்னே உங்களுக்கு வீடியோ வரும். சரிங்களா? அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு 2 லிங்க்கும், வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம். இப்போ டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் கொடுத்தேன் இல்லையா? அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. வந்தேன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன். பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும், அங்கே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட்டுக்கு போகும். நம்ம வெப்சைட்டுக்கு போனால் ஒன்றும் இருக்காது. அப்படியே நான் வந்து வந்தீங்கன்னா ஒரு 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேயே டைமர் ஓடும். 15, 14, 13, 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். கண்டிப்பாக இந்த நோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தது இதே மாதிரி ஒரு சூப்பரான ஜிகே தலைப்பு எடுத்து மேக்ஸிமம் 1-2 கொஸ்டின் வர மாதிரி கொடுத்துருவோம். ஏன்னா கொடுத்துட்டுனா ஆல்ரெடி 2 கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு யூனிட் 1 வந்துருச்சு குடிமையில். இது யூனிட் 3 மாநில அரசுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. கரெக்டா? இப்போ இன்னொரு யூனிட் எடுத்து ஒரு 2 கொஸ்டின் தட்டி விட்டோன்னு வச்சுங்களேன், 5 கொஸ்டின் ஆகிடும். ஸோ 3 யூனிட் படித்தா 5 கொஸ்டின். அடாடா, கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு. ரியலாகவே சந்தோஷமாக தான் இருக்கும் எக்ஸாமுக்கு போகும்போதும். சரிங்களா? ரைட்டுப்பா, கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.